வணக்கம். Theorem 6.2 Converse of Basic Proportionality Theorem இல்லைனா Converse of Thales Theorem அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு Thales Theorem என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ரெண்டு பேரலல் லைனுக்கு இடையில் ஒரு ட்ரையாங்கிள் ஒரு ட்ரையாங்கிளில் ரெண்டு பேரலல் லைன் இருக்கும்போது அதனுடைய சைட்ஸோட ரேஷியோஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கன்வர்ஸ் ஆஃப் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், கன்வர்ஸ் ஆஃப் தேல்ஸ் தியரம் என்ன சொல்கிறாங்கன்னா, அது அப்படியே உல்டாவா. அங்கே என்ன பார்த்தோம்னா, பேரலல் லைன்னு எடுத்துக்கிட்டு ரேஷியோஸ் வந்து ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருப்போம். இங்கே ரேஷியோஸ் வந்து ஈக்குவல்னு எடுத்துக்கிட்டு அது பேரலல் லைன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் வந்து கன்வர்ஸ் ஆஃப் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். ஓகே, இப்போது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் நம்ம தான் எழுதணும். இஃப் எ லைன் டிவைட்ஸ் எனி டூ சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் இன் சேம் ரேஷியோ. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம், அதில் ஏதாவது ஒரு ரெண்டு சைடை வந்து ஒரு லைன் வந்து டிவைட் பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்படி டிவைட் பண்ணும்போது இதனுடைய ரேஷியோஸ் வந்து ஈக்குவலாக இருக்குமா, இன் சேம் ரேஷியோஸ். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசின்னு எடுத்துக்கிறோம். இதை ஒரு லைன் டிஇ அப்படின்ற ஒரு லைன் வந்து இன்டர்செக்ட் பண்ணுது. அப்படி பண்ணும்போது ஏடி டிவைட் பை டிபி ஈக்குவல்ஸ் ஏஇ டிவைட் பை இசின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? தென் த லைன் இஸ் பேரலல் டு த தேர்ட் சைட். அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுமா, இந்த டிஇ அப்படின்ற லைன் வந்து பேரலல் டு தேர்ட் சைடு. இதில் தேர்ட் சைடு இது பிசி. ஸோ இப்போ டிஇ இஸ் பேரலல் டு பிசி அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். புரியுதுங்களா? ஸோ இப்போ இது வந்து கிவன், இது வந்து டு ப்ரூவ். இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன கன்ஸ்ட்ரக்ஷன், அவங்க சொன்ன மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்தோம். அந்த ட்ரையாங்கிளில் ரெண்டு சைடு வந்து டிவைட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வரைஞ்சோம். இப்படி வரைஞ்சிட்டு அவங்க சொன்ன மாதிரியே இந்த ரேஷியோஸ் வந்து ஈக்குவலாக இருக்குன்னு எடுத்துக்கிட்டோம். ஃபைனலாக டிஇ இஸ் பேரலல் டு பிசின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் சப்போஸ் டிஇ இஸ் நாட் பேரலல் டு பிசி அப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். டி வந்து பிசிக்கு பேரலாக இல்லைன்னா, இந்த டின்ற பாயிண்டில் பிசிக்கு பேரலாக இருக்க மாதிரி நம்ம ஒரு லைன் வரைஞ்சிக்கலாமா? இதை இ டேஷ்ன்னு எடுத்துக்கிறேன். டின்ற பாயிண்ட் அப்படியே இருக்கட்டும். அந்த லைனை மட்டும் லைட்டாக ட்வில்ட் பண்ணி நம்ம பிசிக்கு பேரலாக இருக்க மாதிரி எடுத்துக்கிறோம். அதுதான் இந்த லைன். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம டிஇ இஸ் பேரலல் டு டிஇ பேரலல் டு பிசி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரா எ லைன் டிஇ டேஷ் பேரலல் டு பிசி. இப்போ பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் என்ன சொல்கிறாங்க, பை பிபிடி. ஸோ ரெண்டு லைன், ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு லைனும் அதுக்கு பேரலாக இன்னொரு லைனும் வரைஞ்சோம்னா, நம்ம வரைகிற லைன், அதாவது டிஇ டேஷ்னு ஒரு லைன் வரைஞ்சோமா, அந்த லைனு மற்ற ரெண்டு சைடை வந்து டிவைட் பண்ணும்போது அதனுடைய ரேஷியோஸ் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்களா. இங்கே ஏற்கனவே ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க, 1ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதுலேருந்து நம்ம ரேஷியோஸ் எடுக்க போகிறோம். எப்படி பாருங்கள், இதனுடைய ரேஷியோஸ் அப்புறம் இதனுடைய ரேஷியோ இ டேஷ் வரைக்கும் தான் எடுக்கணும். அதுதான் நம்ம இப்போ பேரலல்னு சொல்லியிருக்கோம். இ டேஷ் வரைக்கும் எடுத்துகிட்டு இங்கே இ டேஷ்லேருந்து சி வரைக்கும் எடுக்கிறோம். அதனுடைய ரேஷியோஸ் வந்து ஈக்குவல். அதுதான் நம்ம தியரம் 6.1 பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரமில் பார்த்தோம். ஸோ அப்போ அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணிக்கலாமா? அப்போ என்ன ஆகும், ஏடி டிவைட் பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ டேஷ் டிவைட் பை இ டேஷ் சி. ஓகே, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 கம்பேர் பண்ணிங்கன்னா நமக்கு எல்ஹெச்எஸ் ஈக்குவலாக இருக்குது. அதனால் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 ஏஇ டிவைட் பை இசி இஸ் ஈக்குவல் டு ஏஇ டேஷ் டிவைட் பை இ டேஷ் சி. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ரெண்டு பக்கம் ஒரு 1 வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன் 1 ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ ஏஇ டிவைட் பை இசி, ஏஇ டேஷ் டிவைட் பை இ டேஷ் சி, இது எல்லாமே ஒரு நம்பர். ஓகேவா? ரேஷியோவில் இருந்தாலும் ஃபைனலாக நம்ம டிவைட் பண்ணும்போது ஒரு நம்பர் தான் கிடைக்கும். ஒரு நம்பர் கூட ரெண்டு பக்கம் 1 ஆட் பண்ணாலோ சப்ராக்ட் பண்ணாலோ மல்டிப்ளை பண்ணாலோ வேல்யூ மாற போதில்லை, ஈக்குவலாக தான் இருக்க போகுது.
அதனால் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்கள், ஏஇ ப்ளஸ் இசி டிவைட் பை இசி ஈக்குவல்ஸ், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம், ஏஇ டேஷ் ப்ளஸ் இ டேஷ் சி டிவைட் பை இ டேஷ் சி. ஓகே, ஏஇ ப்ளஸ் இசி என்ன ஆகுது, இந்த டயக்ராமில் ஏவிலிருந்து இ வரைக்கும் ஒரு லைனு, அகைன் இலேருந்து சி வரைக்கும் எடுத்தோம்னா நமக்கு ஏசின்னு கிடச்சிரும். அப்போது இந்த ஏஇ ப்ளஸ் இசியை ஏசின்னு எழுதிக்கலாமா, டிவைட் பை இசி ஈக்குவல் டு அகைன் ஏஇ டேஷ் டிவைட் பை இ டேஷ் சி. இங்கே ஏலேருந்து இ டேஷ் வரைக்கும் ஒரு லைன், அகைன் இ டேஷ்லேருந்து அப்படியே சி வரைக்கும் ஒரு லைன் வருதுன்னா ஏசின்னு கிடச்சிரும். அப்போது இதை வந்து ஏசின்னு எடுத்துக்கலாம், ஏசி டிவைட் பை இ டேஷ் சி. நல்லா பாருங்கள், ஏசி ஏசி கேன்சல் ஆகிடும், நமக்கு இ டேஷ் சி இஸ் ஈக்குவல் டு இசின்னு கிடைக்கும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் டினாமினேட்டரில் இருக்க ஒன்றை விட்டுடலாம். ஓகே, இது ரெண்டு ஈக்குவலாக இருந்ததுன்னா எப்போ நமக்கு ஈக்குவலாக இருக்கும், இ அண்டு இ டேஷ் ரெண்டுமே கோயின்சைட் ஆனால் தான் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது இயும் ஈன்ற பாயிண்ட்டும் இ டேஷ் அப்படின்ற பாயிண்ட்டும் ரெண்டும் ஒரே பாயிண்ட்டாக இருந்தால் தான் நமக்கு இசியும் இ டேஷ் சியும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, தேர்ஃபோர் இ அண்ட் இ டேஷ் ஆர் கோயின்சைட். தேர்ஃபோர் டிஇ இஸ் parallel to பிசி. ஏன் டிஇ இஸ் parallel to பிசி, நம்ம டிஇ டேஷ் இஸ் parallel to பிசின்னு எடுத்தோம், இ டேஷும் இயும் வேறு வேறு பாயிண்ட் இல்லை, ஒரே பாயிண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால் டிஇ இஸ் parallel to பிசி. ஓகேவா, hence proved. Thank you.